இந்த மயானம் என்று எஜமான் வீரபாகுக்கு சொந்தமானது. இந்த மயானத்தில் ஒரு பிணத்தை தகனிக்க வேண்டும் என்றால் கால்போல முளத்துண்டு வாக்கியசி கொடுப்பது இந்த மயான துணைமாதவு. அதை மீறி ஒரு பெண்ணாகப்பட்டவள் ராத்திரி வேளையிலே சோவென்று மழை பெய்து கொண்டிருக்கின்ற பொழுது சாய்ந்தாள் திருட்டுத்தனமாக காற்றத்தை எரியவிட்டு உறங்குகின்றார். இவள் யார் என்று பார்க்கலாம். அம்மா பெண்ணே, அம்மம்மா யார் அடிகளினால் அனாதைகளில் வந்து பேரடி முழக்கம் செய்தேன் பிணமதை சுடவுமானா மாட்டேன் குரடி உந்தன் சி அடி பப்பன குழாவிட்டால் பாரடி தண்டத்தாலே பதைப்புடன் மாட்டுவேனே. இந்த காரணத்தில் அறுபத்தி இறந்து விட்டார். எனக்கு தகவல் செய்ய வந்தேனையா, தாங்கள் தகவல் செய்யுங்களையா, தகவல் செய்யுங்களையா. யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி, யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி, யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி, யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி, மரடி இடத்தில் குரடி பதம், மரடி இடத்தில் குரடி பதம், மரடி இடத்தில் குரடி பதம், பாவி என்று கவலித்து மேபி வந்த கல்லியா உன் ஊர் பேர். I
தவறி நான் பேசுகிறேன் என்று வாய் கூசாமல் பேசுகின்றார். ஐயா பெண்ணே, ஐயா இந்த மயனத்துடைய மரபு காட்போலம் உளத்துண்டு கொடுப்பது எஜமானுக்கு, வாய்க்கரிசி என்பது எனக்குரியது. பெண் என்றால் பேயும் இருக்கும் என்பார்கள், போகட்டும். ஆனால் தீவிகள் ஐயா கால்போலம் உளத்துண்டு என்பது எஜமானுக்கு, ஆ. வாய்க்கரிசி எனக்குரியது, நீ கொடுக்க வேண்டாம். ஐயா ஆனால் எஜமானுக்குரிய கால்போலம் உளத்துண்டை கொடுக்கவில்லை என்றால் இந்த பிணத்தை நீ தடுக்க முடியாது. ஐயா தாங்கள் வந்து என்னிடம் கால் பணம் துண்டி கேட்கிறீர்களே, இருந்தால் தாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நான் கொடுத்திருப்பேன். ஆஹா. என்னிடம் இல்லையா இல்லையா, அதனால் தான் உங்களிடம் வாக்கு எவ்வளவு தந்திரமாக எண்ணத்தை வாக்களிக்கிறீர்கள். தாங்கள் எப்படியாவது செய்து குழந்தையை தகவல் செய்கிறேன். பசப்புங்கள்ளி 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 அடி சாமர்த்திய கட்டிக்காரி, ஓரமாவும் தன்மையால் உன்னை கொண்டவன் பிழைத்தோடு இருப்பான். பேசவிட்டாய் சீ, அது என்னுடைய சபத்தை தூக்கி ஓட்டமாக விடுவாய், உதைத்திட வேட்பாளர். பாலாகின்ற அவருக்கு ஏகப்பட்ட ஜீவன். அவருக்கு ஏகப்பட்ட ஜீவன். அங்கம் மலர் தொட்டி அடித்து நிற்கிறார். அங்கம் மலர் தொட்டி அடித்து நிற்கிறார். பாலா, கீழா, பாலா. செல்வமே, கண்ணே, உன்னே கொஞ்சம் கூட மனசுல ஈவது இருக்கமில்லை, தாய்வதாட்சண்யம் இல்லை. இந்த பிரச்சனை குழந்தையை இப்படி காலால எட்டி விதைக்கிறீர்களையா, நீங்க அந்த மயானத்தில் இருந்து பட்டபரமாக ஆகிவிட்டீர்கள் போருக்கு. உங்களுக்கு ஈவது இறக்கும் தயவதாட்சண்யம் எதுக்குமே கிடையாதா? தங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த காலத்துக்கு இந்த நிலைமை வந்திருந்தால் தாங்கள் எடுத்து இப்படி எட்டி விதைப்பீர்களையா, எட்டி விதைப்பீர்களையா? என்னிடம் இருந்தா கொடுத்திருப்பேன். இல்லாம சொல்லி கொடு என்றால் நான் எப்படியா கொடுக்க முடியும்? ஐயா காட்பணம் உடத்தோடு வாய்க்கேசு கொடுப்பதற்கு உன்னிடத்தில் கெதி இல்லை, இல்லையா, விதி இல்லை, இல்லையா, சுற்றத்தார்கள் இல்லை, எவருமே இல்லை. பதியாவது இருக்கிறாமா இல்லையா? பதி பதி இருக்கிறாரையா, பதி இருக்கிறாரையா, ஆனால் தற்சமயம் இல்லையா, தற்சமயம் இல்லையா. அவரை இருந்திருந்தால் தாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நான் கொடுத்துவிட்டு இப்போதே தகவல் செய்திருப்பேனையா. என் பணியில் ஆசனால்தான் உங்களிடம் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறேனையா. என் குழந்தையை தகவல் செய்கிறேன். பதி இருந்தால் கெதி இருக்க வேண்டுமே. ஆஹா, இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கழுத்தில் வைத்துக் கொண்டு சண்டாளி நம்மிடத்தில் மறைக்கின்றாளே. கெதியில்லை, விதியும் இல்லை, கிட்டிட வகையும் இல்லை, பதியில்லை என்று இங்கே பணிந்து உரைத்த மாதா, உன் மனதினை நான் அறிந்து கொண்டேன். நீ மகாஜாலி 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 நீலி என்று உன் மனதினை அறிந்து கொண்டேன். நீ மகாஜாலி நீலி என்று சதி பெரும் தாலி தன்னை
ஜொலிக்குது 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 பாருங்கள் கடுக்கிலே தாடி 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 அடி கண்ணன் கடுத்து தாடி மண்டபம் விழுவதிக்கும் கண்ணன் தாடி கண்ணன் விழுவதிக்கும் கடுத்து தாடி மண்டபம் விழுவதிக்கும் சண்டாடி தாடி தன்னை கண்டா தகனது ஜொலிக்குது 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 பாருங்கள் கடுக்கிலே தாடி தாடி தாடியை விட்டு என் எஜமானுக்கு சேர வேண்டிய கூலியை கொண்டு சண்டாடி 30 கோடி மொழிகள் தானே இவர்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியாத திருமாங்கல்யம், இவர் நேத்திரத்துக்கெல்லாம் தெரியாத திருமாங்கல்யம், இந்த நீசன், இந்த புலிகள், இந்த தோட்டி, இந்த மயனக்கு அப்போது கண்ணில் தந்துவிட்டாயே. நான் சத்தியம் குறைத்து விட்டேனா? இல்லை பட்டம் தந்து விட்டேனா? இல்லை தவறு செய்து விட்டேனா? ஏன் இந்த சோதனை? ஏன் இந்த சோதனை எனக்கு? ஏன் இந்த சோதனை? அவன் இவன் அடிமை வெட்டியான் என்றெல்லாம் ஏளனம் செய்கின்றானே. ஆதியிலும் அடிமை அல்ல, ஜாதியிலும் அடிமை அல்ல, பாதியில அடிமையானனே, தலை விதி வசத்தால் பஞ்சமக்கு அடிமையானனே. கிண்ணர் கிம்பவர் சித்திவித்தி அஷ்டமத்த பாடகர்கள் அத்தனை பேர்களுக்கும் தெரியாத தாலி என்று சொல்கிறார். அப்படி என்றால் அந்த தாலி என் மனைவி சந்திரவதிக்கல்லவா உண்டு. ஒரு வேளை என் மனைவி சந்திரவதியாக இருப்பாளோ? இல்லை, என் மனைவி சந்திரவதியாக இருந்தால் இந்த ராஷ்டிரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தை என் மகன் தேவதாசனாக இருப்பானோ? பாம்பு கழித்து இறக்கும் அளவுக்கு இந்த பாவி இந்த உலகத்துக்கு என்ன பணி செய்கிறது? ஆனால் என் மனதை ஏதோ ஒன்று செய்கின்றதே. அம்மா, பெண்ணே, தாழிகை கண்ணன் என்று நீ தயங்குகின்றாய், தவிக்கின்றாய். நீதி போல் வந்து என்னை இந்த பாவி மனதை எந்திர்த்து வருகிறார். பெண்ணே, 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 பெண்ணே.
இந்த பாவியோ யாரான் இந்த பாலக யாரான் ஒரு நேர்மையானவை இந்த கணவன் செய்கை அதை நீ எனக்கு அருள்வாய் அம்மா 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 தேவர் மூவர் வியாபாரம் அறியாத தாடி அப்படி இருந்து அந்த தாடியை கட்டி உன் கணவன் பெயர்தான் என்ன உன்னுடைய பெயர்தான் என்ன இந்த காட்சியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தையின் பெயர்தான் என்ன சொல்லம்மா சொல்லம்மா என் இதயமே விழுந்து விடும் போல இருக்கின்றது. பிறந்தது கண்ணம்மாபுரி மதிதேவன் மகளையா மறந்ததோ அயோத்தியாபுரி அர்ச்சந்திர பூபதியையா இறந்து கிடப்பதோ அருந்தவ புதல்வனே மகளே தேவதாசா அடிப்பட்டார நெசத்தி மாழ்வை என்று மணக்கோட்டை கட்டியிருந்த மகனே அந்த மணக்கோட்டையெல்லாம் இடித்து தவிடு போய் ஆக்கி விட்டு போய்த்தாயடா அப்பா மடகுடி உரைத்த வார்த்தை இந்த மன்னாடும் காதி கேட்டு இறந்தவன் மகன்தான் என்று ஏங்கிலே புலம்புரண்டா என் மகனே 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 அழகாலப்பட்ட பாலக உன்னிட்ட காலருடன் திரடா அழகாலப்பட்ட பாலக உன்னிட்ட காலருடன் திரடா உன் தாயை கோலாரடி திரடா அப்பனு கூப்பிட்ட ஒரு முறை கூப்பிட்ட ஓடி வருவாயடா இப்ப பேச முடிக்கிறடா என் குழந்தையை கொடுங்களையா என் குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு மகனை 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 தள்ளுகிறேன். நீங்க யாரையா நீங்க யாரையா சற்று விவரமாக எடுத்து சொல்லுங்களையா கட்டிய மலையாளி கடவுளை பார்த்து யாருக்கு கேட்கின்றாளே அம்மா என்ன தெரியவில்லையா இந்த பாவிய தெரியவில்லையா நான் தான் உனக்கு கடவுளை நிறுத்துங்க. இது போல் எத்தனை பேர் கிளம்பியிருக்கிறீர்கள் ஒரு பெண் தன்னந்தனியாக இருந்தால் தாங்கள் தான் என் கணவர் என்றால் நான் ஏற்றுக்கொள்வதாம் இதுவும் ஒரு வேலை எனக்கு சோம்பல் சுற்றியாகத்தான் இருக்கும். நீங்கள் என் கணவர் என்றால் அன்று கண்ணம்மாபுரியில் கைபிடித்து அயோத்தியாபுரி அழைத்து வந்து நம் பஞ்சநமத்தை கொஞ்சிக்கலாம் தாங்கள் அந்தரங்கமாக எனக்கு ஒரு பேர் சொல்லியார்கள் அந்த பேரை சொன்னால் தாங்கள் தான் என் கணவர் என்று நான் தெரிந்து கொள்வேனையா ஆண்டவனே அந்தரங்க பெயரை கேட்கின்றார் தேவி மருதம் முல்லை நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 4 நிலத்தையும் தாண்டி பாவி நான் பாலைவனத்தில் பிரவேசித்து கண்ணம்மாபுரி வந்தடைந்து உன்னை கலம்படா தாடி கட்டி அயோத்தி மன்னர்களுக்கு அழைத்து வந்து அந்த புறத்திலே சுப்பிரமணியத்திலே நாம் இருவரும் அமர்ந்து வெற்றிலை தாம்பாளம் அடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நீ கருவுற்றிருந்த செய்தியை என் செவி வழியாக தெரிவித்த பொழுதுதான் உனக்கு நான் ரகசியமாக இட்ட பெயர் கண்ணனாதி மாணிக்க கோபுரமே என் கண்ணே மரகத கோபுரமே மாணிக்க கோபுரமே என் கண்ணே மரகத கோபுரமே மண்புடி மேலே என்னை பாவி வாழ்வதுதான் இது நீதியாகுமா மாணிக்க கோபுரமே ஐயோ நான் என்ன செய்வேன் என் கணவன் என்று தெரியாமல் உங்களை நான் இப்படி பார்ப்பதற்காக நான் உயிரோடு இருக்க வேண்டும் இந்த நிலைமையில் பார்க்கிறதுக்காக நான் உயிரோடு இருக்க வேண்டும் ஐயோ தாங்கள் என் கணவர் என்று தெரியாமல் உங்களை வாடா போடா என்று பேசிவிட்டேனே என்னை மன்னித்து விடுங்க சுவாமி. தேவி
சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம் குழந்தையை தகனிக்க வேண்டும். நம் குழந்தையை தகனிக்க வேண்டும் என்றால் என் எஜமானுக்கு கொடுக்க வேண்டிய காழ்ப்பண முழக்கத்தை கொடுக்க வேண்டும். அது என்னிடத்தில் இல்லை. ஆகவே உன்னை அடிமை கொண்ட அன்னிடம் சென்று காழ்ப்பண முழத்துறை வாங்கி வருவாயாக தேவி, வாங்கி வருவாயாக அம்மா. அவர்கள் கொடுக்க மாட்டார். குழந்தை சேர்த்து இறந்து போய்விட்டது. எடுத்துக் கொண்டு வருகிறேன் என்பதற்கு வேண்டாம் என்று சொன்னவர்கள் அவர்கள் காழ்ப்பணம் முழக்கொண்டு கொடுக்க மாட்டார்கள். நம் குழந்தை தானே தாங்கள் தகனம் செய்யுங்கள் சுவாமி. கொடுக்கவில்லை என்றால் எந்த மகனுடைய பிறந்த நாள் விழாவிற்காக உன் இருகரங்களும் சிவக்க சிவக்க இந்த அயோத்தி தேசத்து மக்கள் கல்கார் தங்கம் வைரம் வைடூரியம் கோவேத முத்து பவள மாணிக்க மரகதம் புஷ்பர்கள் என்று சொல்லக்கூடிய களஞ்சியங்களை எல்லாம் திறந்து வாரி 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 வழங்கினோ அந்த திருக்கரத்தார் காசி முச்சந்திக்கு சென்று அயோத்தி சக்கரவர்த்தி ஹரிச்சந்திர பூபதி மகன் இறந்து கிடக்கின்றார். அவனுக்கு கொள்ளி வைப்பதற்கு மக்கள் இல்லை, வழி இல்லை. பிச்சை அம்மா என்று பிச்சை எடுத்து போ. சத்தியத்தை காப்பாற்ற, சத்தியத்தை காப்பாற்ற மகா, சத்தியத்தை காப்பாற்ற. நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த பிறவியில் இந்த ஒன்றுதான் பாக்கியாக இருந்தது. இப்போது கேட்டா ஐயா அம்மா உங்களுக்கு மந்திரமதி அம்மா அவர்கள் தன் மகளை தகனம் செய்ய வழி இல்லாமல் தாங்கள் இடத்துல பிச்சை கட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். தாங்களால் முடிஞ்ச 1 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் போன்ற காணிக்கையிட்டு அது காசிக்கு போற புண்ணியம். தயவு செய்து எல்லாம் முன்னாடி வந்து வளர்ந்தேனம்மா இங்கு நீங்கள் தரும் பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. என்ன பண்ணுவேன்? போதீங்க பட்டாபிஷேகம் நடக்கும். இங்கே இருங்க. எங்க போறா அண்ணா? அண்ணாவா? எங்க போறா? ஏன் என் கையை பிடித்துக் கொண்டு எங்க போறான்னு கேக்குறீங்க? சண்டாலி, சதிகாரி, சாம்பார் வாலி. எல்லாம் யோசனை பண்ணிருக்கும் போல இருக்கு.
நீ எங்க காசி வந்தான் கனகவந்தன கழுத்துல அடிச்சு கொண்டு விட்டு யாரு நானா? ஆமா ஆடாபரண பொட்டியில சண்டாளி சதிகாரி கமகாரி அது நீங்க பாத்தீங்களா? ஏன் 2 தடவை பார்த்தான் அந்த கண்ணை உந்திருக்க கூடாதுன்னா சரி இப்ப அது மடியில என்ன வச்சிருக்கிறான்? இது பிச்சை எடுத்த பணம் என்ன? சரி உன்னதான் வெட்ட போறாங்க. சரி அந்த காசியாவது என்கிட்ட கொடுத்துட்டு போயேன். நானே பிச்சை எடுக்கிறேன், அதுலயும் ஒரு பிச்சையா? ஆமா யாரப்பா மயானத்தில் வாருங்கள். யாரையா கேட்பது? எதற்காக அழைத்தீர்கள்? ஐயா இந்த பெண்ணானவள் எங்க காசிராஜ மகன் கனகாந்தன கழுத்துல அடிச்சு கொண்டு விட்டு ஆடாபரண பொட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்தா கொலகாரி சதிகாரி சதிகாரி சதிகாரி. என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்ணை நீங்கள் வெட்ட வேண்டும். யாருடைய உத்தரவு? எங்களுடைய எஜமான் உத்தரவு. உங்களுடைய எஜமான் யாரையா? காசிராஜன் ஐயா காசி மகாராஜா அவருடைய உத்தரவு இருந்தால் மாத்திரம் போதாது. எனது எஜமான் வீரபாகு அவருடைய உத்தரவு வேண்டும். விட்டுவதாக இருந்தால் இதோ சந்திராயத்தை உங்களிடத்துல கொடுத்து கன்று உரிக்கும் பொழுது கையை இருந்ததாக கொடி செல்லுங்களேன். சதிகாரியை வெட்டத்தான் வேண்டும். நீயா இந்த கொலையை செய்தாய்? இல்லை சுவாமி, பிச்சை எடுத்து கொண்டு வரும் வழியில் அந்த குழந்தை கிடந்தது. நம் குழந்தையா இருக்குமோ என்னமோ என்று எடுத்து அழுதன், வேற ஒன்றும் தவறு செய்யவில்லை சுவாமி. தேவி, மன்னவா, இந்த கொலையை நீ செய்திருக்க மாட்டாய் என்பது எனக்கு நன்கு தெரியும். ஆனாலும் என் கரத்தால் வெட்ட வேண்டும் என்பது உத்தரவாகிவிட்டதம்மா. சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் உன்னை வெட்டத்தான் வேண்டும். அப்படியா? அமர்வாயாக தேவி. தாங்கள் கையாலே இறப்பதே நான் கொடுத்து அமர்வாயாக. சந்திரவாள் எடுத்து என் தலை விதிதனை நொந்து அந்த இந்திரோ வானோர் பார்க்க என் தேவியும் தலை குடிந்து நிற்க என் திசையும் கீர்த்தி பெற்று நான் எடுத்த வாள் ஓங்கி வீச தலைகில விழுவும் என்று பிரமணியன் தலையிலும் எழுதி நானோ பாவித்தோன். கண்ணால் பார்க்க தலை விதிவசமோ. தேவி, உன்னை வெட்டுகின்ற பொழுது ஆகாய மார்க்கமாக பூச்சாரம் விழுகின்றது. மனதில் என்ன நினைத்தாய்? வேற ஒன்றுமே நினைக்கவில்லை சுவாமி. வருவோரும் பிறவியில் வசிஷ்டரே நமக்கு குருவாக வேண்டும், தாங்களே எனக்கு கணவராக வேண்டும், இறந்து கிடக்கும் நம் குழந்தை தேவதாசன் லோகிதாசனே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் ஐயா. வேற ஒன்றும் நினைக்கவில்லை சுவாமி. தேவி, இது கொலைக்களம். பந்த பசத்திற்கு இடமில்லை. சத்தியம் காக்க வேண்டும். சத்தியம் காக்க வேண்டும் என்றால் உன்னை வெட்டத்தான் வேண்டும் தேவி. தாங்கள் கையால் இறப்பதே நான் கொடுத்து அமர்வாயாக தேவி, அமர்வாயாக. காக்கும் என் காவலனை காண்பறிய பேரொழியே அம்பிகை மனோமணி ஆதி பரமேஸ்வரி ஆனந்த கருணாகரி அம்மா, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசி விசாலாட்சி தாயே, காக்கும் என் காவலனை காண்பறிய பேரொழியே மற்றும் வெள்ளமே என்று சொன்னேன். வருவானா வருவானா? அமுதீசர் ஒரு பாக மகளாத சுபபாணி அருள்வாமி அபிராமி என்று அபிராமிக்கு இடது பாகத்தை கொடுத்த ஈசனே, சத்தியத்தை காப்பாற்ற வந்த இந்த பாவியினுடைய கரத்திலே கத்தியை கொடுத்து எனது மனையாருடைய தலையை கொய்ய வைக்கின்றாயே. இது எந்த விதத்திலையா நீதி? இது எந்த விதத்தில் நியாயம்? இது எந்த விதத்தில் சத்தியம்? எம்பெருமானே, நான் காப்பது சத்தியம் என்றால் கடைசி நேரத்தில் என் கண்களுக்கு நீ காட்சி கொடுக்க வேண்டும். ஐயனே, காட்சி கொடுக்க வேண்டும். அரணே கங்கதரனே பரபரமே சிவமே அரணே பத்ரமதியை என்ற மனமும் துணிந்தேனே ஓம் நமோ நமச்சிவாய. ஹரிச்சந்திரா, நினைத்து இவை யாவும் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திய நாடகம். நீயே உத்தமன். இதோ நீ இதுவரையிலும் காத்தது மயானம் அல்ல, யாகசாலை. நீ புசித்தது வாய்க்கரிசி அல்ல, சேசை அரிசி. அதோ ஒவ்வொரு தேவர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் வணங்கியுள். உன் மகன் லோகிதாசனை எழுப்பித் தருகின்றோம். மீண்டும் அந்த அயோத்தி என்பதை நீயே ஆழ்வாய். கல்லால் அடித்தவர்களுக்கும் கால் செருப்பால் உதைத்தவர்களுக்கும் காட்சி கொடுத்த கருணாகரா, எங்களுக்கு காட்சி கொடுப்பதில் என இத்தனை தாமதம். எம்பெருமானே, 56 தேசத்தின் ஆண்டு இறுதியாக காசி ஈசானி மூலம் வரைக்கும் வந்துவிட்டேன்.
உலகத்திலே மாநிலங்கள் படுகின்ற துக்கங்கள், துயரங்கள், சுகபோகங்கள், சந்தோஷங்கள் இவை அனைத்தையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றேன். ஆகவே எனக்கு இனி இந்த நாடு, ராஜ்யங்கள், சுகபோகங்கள் இவையெல்லாம் வேண்டாம் சுவாமி. தாங்களுடைய திருவடி பாதத்தை எனக்கு தந்தர வேண்டும் ஐயனே. ஹரிச்சந்திரா, யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அல்லவா? யாருக்கு கொடுத்தாலும் எனக்கு முழு சம்மதம் சுவாமி. தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அயோத்தியம்பதியை உனக்கே முடிசூட்டி வைக்கின்றோம். வாழ்க ஹரிச்சந்திரன் புகழ், வாழ்க ஹரிச்சந்திரனுடைய புகழ், வாழ்க ஹரிச்சந்திரனுடைய புகழ். கண்ணை திறந்து வைத்த கரும்பொருளே கோவில், கதவை திறந்து வைத்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கரும்பொருளே கோவில், கதவை திறந்து வைத்த திருவருளே. வெண்ணை நல்லோர் உறையும் அருள்கடலே, வெண்ணை நல்லோர் உறையும் அருள்கடலே, வெண்ணை நல்லோர் உறையும் அருள்கடலே. வந்து என்னை என்றும் பாடுகின்ற பரம்பொருளே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. பக்தி பெருக்கில் உந்தன் ஊனுருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. பக்தி பெருக்கில் என்ற ஊனுருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. எங்கள் சந்ததியே உந்தனுக்கு அடிப்பணியே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நம சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நம சிவாய. அரகர சிவனே அண்ணாமலையே, அண்ணாமலையே போற்றி. அதுவும் நமச்சிவாய, மரமும் நமச்சிவாய, மண்ணும் நமச்சிவாய, விண்ணும் நமச்சிவாய, மலையும் நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. விழா குழுவினர்கள், நாட்டாண்மைகள், முக்கியஸ்தர்கள், திருக்கோயிலுடைய நிர்வாகிகள் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.